வணக்கம். இன்றைய நாளினுடைய முக்கியமான விடயம் இல்லாவிட்டால் முக்கியமான பேசுபொருள் சமுதாயத்திலே உலாவுகின்ற செய்திகளில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உணர்வு பூர்வமான அஞ்சல் ரீதியான வரலாற்றை கடத்துகின்ற ஒரு நாளாக இன்றைய நாளை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழர் தாயகம் முழுவதுமே இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளாக இருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. கஞ்சி பரிமாற்றம், ஊர்தி பவனி என இந்த நினைவேந்தல் உள்ளூராட்சி மன்றங்களிலும் சரி, பொது அமைப்புகளிலும் சரி, ஊர்மனைகளிலும் சரி இந்த நினைவேந்தலை கடந்த ஒரு வாரமாக அனுஷ்டித்து வந்தார்கள். இன்று அந்த நாளினுடைய இறுதி நாள், நினைவேந்தலினுடைய இறுதி நாள். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு இன்று 17 ஆண்டுகளை கடந்து 17வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. வழமை போல முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே இறுதி யுத்தத்திலே மக்கள் ஒடுக்கப்பட்டு அங்கே தொகையாக இருந்து அந்த இறுதி நாட்கள் அவர்களை எண்ணி எண்ணி நகர்ந்த அந்த இடத்திலே தான் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டு மதகுருமார்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு இறந்த தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற நாளாக இருக்கிறது. அதுபோல் அதிலே அருகிலே அமர்ந்த நந்திக்கடல் பகுதியிலுமே பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு நந்திக்கடல் பரப்பிலும் அஞ்சலி செலுத்துவார்கள். 17 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையிலே எமது போராட்ட வரலாற்றிலே மிக முக்கியமான நாளாக இருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினமானது அடுத்த சந்ததியை நோக்கி என்ன விடயத்தை கடத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் முதலிலே பார்த்துவிட்டு இதனோடு இணைந்த அடுத்த சந்ததியை நோக்கி நாங்கள் நகரப்போகின்ற விடயத்தை பற்றி ஆராயலாம். காலை 9 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தது. நினைவேந்தல் குழு அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள், பிரமுகர்கள், ஒவ்வொரு அமைப்புகள் அந்த நிகழ்வை எடுப்பதனால் இழுபறி ஏற்பட்டிருந்தது, முரண்பாடுகள், முருகல் நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மிக ஒழுங்குபடுத்தப்பட்டு எந்த ஒரு குழப்ப நிலை இல்லாமலும் இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வாசிக்கப்பட்டிருந்தது. தென்பேலை ஆதீன குருமுதல்வர் தவத்திரு அகத்திய அடிகளார் அவர்கள் அந்த பிரகடனத்தை வாசித்திருந்தார். எதிர்கால சந்ததியிற்கு அந்த விடயத்தை தொட்டு செல்ல வேண்டும். அதே போல் இந்த பிரகடனத்திலே உள்ளீர்க்கப்படுகின்ற விடயங்களும் அங்கு சொல்லப்பட்டது. தற்போது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் நாங்கள் சந்தித்த அழிவுகளை விட அரசாங்கமும் பௌத்த பேரினவாதமும் இப்போது எங்களை வேறு வடிவிலை அழித்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளும் சரி, அதற்கேற்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளும் சரி எங்களினுடைய இருப்பை பாதித்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை தரவில்லை என்று அந்த அறிக்கையிலே விரிவாக பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுடைய வரலாற்று துணை சார்ந்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. பொதுவாக ஈழத்தமிழ் உறவுகளை, ஈழத்தமிழ் மக்களை என்று விழித்து அந்த அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய பிரதான நோக்கமாக நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதான விடயம் என்னவென்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு இல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற தலைமுறைகள் எங்களுடைய இந்த போராட்டத்தையும் எங்களுடைய இந்த உரிமைக்கான கோரிக்கையையும் எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. பல்வேறுபட்ட தரப்புகளை இல்லாவிட்டால் பல்வேறு திசைகளில் பயணித்து கொண்டிருப்பவர்கள், பல சிந்தனைகளோடு இருப்பவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு முற்றுப்புள்ளியில் இல்லாவிட்டால் ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடிய இடம் என்று நாங்கள் பார்த்தால் இவ்வாறான நினைவேந்தல்கள் மாத்திரம்தான். அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம், தியாக தீபம் திலீவனுடைய நினைவேந்தலாக இருக்கலாம், மாவீரர் நினைவேந்தல்களாக இருக்கலாம். இவ்வாறான நினைவேந்தல்கள் தான் இங்கே எங்களை எப்போது ஒன்றுபடுத்துகிறது.
ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இல்லை. ஒவ்வொரு திசையிலே ஒவ்வொரு அரசியலை பேசிக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த பொதுவான உணர்வுகளான இந்த விடயங்களை நோக்கி நாங்கள் ஒன்று திரளும் போது அடுத்த சந்ததிக்கு அந்த விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்வு உருவாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பல்கலைக்கழக மாணவர்கள் தொடக்கம் மதகுருமார்கள், ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள், உறவுகளை இழந்த அனைவரும் உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்விலே அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கு மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசத்திலும் அதற்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்து இங்கு முக்கியமான ஒரு விடயம், இப்போது இருக்கின்ற இந்த தலைமுறை இந்த நினைவேந்தலை எப்படி பார்க்கிறது? அண்மையில் 10 வயது இருந்த ஒரு சிறுமி ஒருவர் வளர்ந்து தன்னுடைய வயது வரும்போது இந்த போராட்டத்தை பற்றி ஒரு விளக்கத்தை வெளியாகிய காணொளி ஒன்று பிரபலமாக உலாவித்திருந்தது. பல இளைஞர்கள் அந்த போராட்ட காலத்திலே பாதிக்கப்பட்டிருந்த அந்த உணர்வுகளோடு இன்று பயணிக்கிறார்கள். ஆனால் பலர் அந்த விடயம் என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்போது வளர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறையினுடைய மாற்றம், ஜென்சி அல்லாவிட்டால் ஜெனரேஷன் மாற்றம் என்று சொல்லப்படுகிற இந்த விடயம் எவ்வாறு அவர்களை இன்னொரு விடயங்களை நோக்கி செல்கிறது. சின்ன ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். அண்மையிலே தமிழ்நாட்டினுடைய தேர்தலையும் தமிழக முதலமைச்சராக விஜய் வருவதையும் விஜய் தேர்தலிலே போட்டியிட்டதையும் அதிகமாக பேசிக்கொள்கின்ற எங்களுடைய தலைமுறை இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எங்களுடைய போராட்டம் எப்படி இருந்தது, எங்களுடைய வரலாறு எப்படி இருந்தது என்று சிந்திக்கிறார்கள் என்று பார்த்தால் அதிலே தவறு இருக்கிறது. அவர்கள் சிந்திப்பதற்கான சிந்தனை என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன் அவர்கள் அந்த சிந்தனையை நோக்கி செல்கிறார்கள் இல்லை என்று அடுத்து நாங்கள் சிந்திக்கும் போது எமது மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள், தமிழ் தேசியத்தை அடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு செல்லும் தலைவர்கள் அதை மக்களுக்கு அவற்றால் அந்த இளையோருக்கு ஊட்டுகிறார்களா என்று பார்த்தால் மிக குறைவென்று தான் சொல்ல வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்கள் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே முன்னணியிலிருந்து செயற்படுகிறார்கள். அவர்களும் இளையோர்கள் தான். ஆனால் எல்லா இளையோர்களும் அவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று கேட்டால் இல்லை. ஒரு சினிமா மோகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமகாலத்தினுடைய விடயங்களை நோக்கி அவர்களுடைய சிந்தனை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போராட்டம், எங்களுடைய வரலாறுகள், நாங்கள் எதற்காக போராடினோம் என்ற விடயம் இளைய தலைமுறைக்கு கடத்தப்படுகிறார் என்று பார்த்தால் அது இல்லை என்றே சொல்லுவோம். இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஏன் இந்த விடயங்கள் கடத்தப்படவில்லை என்று பார்க்கும்போது பெற்றோர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது, கடந்த கால அனுபவம் இருக்கிறது. இந்த இளைஞர்களும் திசை மாறி சென்று விடுவார்களோ, ஒரு போராட்டத்தில் சென்று இழந்து விடுவோமோ, கடந்த கால போராட்டம் ஏற்படுத்திய வலி மீண்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அது அடுத்தபடியாக இந்த விடயத்திலே சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமோ, இந்த போராட்டத்தை பற்றி கதைத்தாலோ போராட்ட வரலாறுகளை பற்றி படித்தாலோ அரசாங்கத்திலே தடை இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள், காணொளிகள் கூட இதை பற்றி அதிகமாக பேச முடியாத ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் இந்த நினைவேந்தல்கள் மூலம் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்ல முடியும் அந்த இளைய தலைமுறைக்கு. அந்த இளைய தலைமுறை எங்களுடைய போராட்ட வரலாறுகள் எப்படி இருந்தது என்பதை இந்த நினைவு கடத்தலூடாகத்தான் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கான பொறுப்பு அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. அதேபோல் அரசியல் கடத்துபவர்களிடமும் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த விடயத்தை துணிந்து செய்ய முடியும். சாதாரண மக்கள் அந்த விடயத்தை செய்ய முடியாது. எங்களுடைய பரப்பில் இருக்கின்ற கைது நடவடிக்கைகள், அழுத்தங்கள், மிரட்டல்கள் இவற்றையெல்லாம் கடந்து வந்த இளைஞர்கள் தான் பலர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இளைய தலைமுறை சிந்திக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை நோக்கி நாங்கள் நகர்த்தி செல்லும் போது எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகிறது, என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்றைய நாளிலே நாங்கள் அனுஷ்டித்திருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் கடந்து போனால் அந்த நினைவேந்தல் நிகழ்வு மறந்து விடுவோம். மீண்டும் திலீவனுடைய நினைவேந்தலுக்கு நாங்கள் ஒன்றுபடுவோம். கார்த்திகை 27க்கு ஒன்றுபடுவோம். இவ்வாறு எங்களுடைய அரசியல் நினைவேந்தல் நிகழ்வுக்கு மாத்திரம்தான் அதிகமாக திரட்டப்படுகிறது. அதுவும் உணர்வுபூர்வமான விடயம் என்று சொல்லி சொன்னால் அது திரட்டப்படவில்லை என்று சொல்ல வேண்டும், தானாக மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லுவோம். இந்த நினைவேந்தலிலும் ஒரு அரசியல் விடயம் இருக்கிறது. இந்த அரசியல் விடயத்தை எப்படி மக்களை விஸ்தரிப்பதற்காக செய்ய வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் மத பெரியவர்களும் தான் அதை சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய முக்கியமான விடயம் என்று பார்க்கும்போது ஒரு உணர்வு பூர்வமான நாள். 17 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். இந்த நினைவேந்தல் நாளிலே இருக்கின்ற முக்கியமான சில விடயங்களையும் தகவல்களையும் சமகால நிலவரங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம்.